ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஆயிரம் யோசிக்கலாம். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனதுக்கு அப்புறமேட்டு அது கசப்பாகவே இருந்தாலும் அது இனிப்பாக மாற்றுற திறமை நம்ம கையில் தான் இருக்குது. தெரிஞ்சுதானே அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகணும் சொல்லுங்கள். ரிலேஷன்ஷிப்பில் போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த விஷயத்தை பிடிக்கலன்னு சொல்லி வந்தால் அது பாதிக்க போகிறது அந்த பையனையும் அந்த பொண்ணையும் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு அடுத்து வரப்போகிற தலைமுறையும் தான். அது என்ன பாவம் தப்பு பண்ணிச்சு சொல்லுங்கள். ஒரு லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு ஹோப் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் ஒரு லைஃப்பில் போகிறதுக்கு முன்னாடியும் அந்த லைஃப் நம்ம கரெக்டாக இருக்குமான்னு ஒன்றுக்கு ஆயிரம் தடவை யோசிங்க. ஒன்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துட்டா ஈஸியாக பிரிஞ்சு போகிறதுக்கு இது ஒன்றும் ஈஸியான ஒரு ரயில்வே பயணம் கிடையாது. இதுதான் என் ஸ்டேஷன் இறங்கிட்டு போகிறதுக்கு. இது வந்தது ஒரு வழி பாதையாக மட்டும்தான் இருக்கணும், முடிகிறது தன்னோட இறுதி மூச்சா மட்டும்தான் இருக்கணுன்ற மாதிரி யார் ஒருத்தர் யாரை நேசிக்கிறாங்களோ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு கையை தட்டினாதான் ஓசை வரும். ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நடந்துக்கோங்க. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உட்காந்து பேசினா தீர்த்துக்கலாம். யாரும் யாருக்கும் எப்பவுமே உண்மையாகவே இருங்க, உண்மையாகவே இருப்பீங்க. அழகான கப்பிள்ஸ் நீங்கள். நிறைய பேரோட கண்ணு உங்கள் மேலே தான் இருக்குது. அதனால பார்த்து ஜாக்கிரதையாக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க. லைஃப்பில் ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.